வழக்கம் போல இந்தியன் டீம் பண்ற வேல தானே. அஜய் தகர்கரு சொல்றது ஒண்ணா இருக்கும், செய்யறது ஒண்ணா இருக்கும். நாங்க வந்து ரஞ்சி ட்ராஃபிய வச்சு தான் ஆளுகள எடுத்திருக்கோம் பாஸு அப்படின்னு சொல்லுவான். ஆனா ரஞ்சி ட்ராஃபில பெர்ஃபார்மே பண்ணாதவன்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ரஞ்சி ட்ராஃபில முக்கு முக்குன்னு முக்கி ஒருத்தன் அடிச்சிருப்பான். பவுலிங் வெறிகுண்டு போட்டு 60 விக்கெட்லாம் எடுத்திருப்பான். அவனையெல்லாம் திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டானுங்க. கேட்டா அதுக்கு வேற காரணம் சொல்லுவானுங்க. சரி ஆல்ரெடி டீம்ல இருக்கிறவனுங்கலாம் தத்தி பிளேயரா அப்படின்னு கேட்டீங்களா? இல்ல. ஆனா நல்லா விளையாண்டவங்களுக்கு தான் நாங்க சான்ஸ் குடுப்போம். டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நல்லா விளையாண்டவங்களுக்கு தான் சான்ஸ குடுப்போம்னு சொல்லிட்டு, நல்லா விளையாண்டவங்க எங்கடா சான்ஸ் குடுத்துருக்கீங்க? அஜீத் அகர்கர் வழக்கம் போல வேலைய காட்டி போட்டாப்ல. ஸ்போர்ட்ஸ்ல அரசியல் பண்ணாதீங்க. என்ன பாஸ் தெரியாத மாரி பேசுறீங்க? காலகாலமா நடக்கிறது தானே இது. தமிழ்நாட்டுக்குள்ள ஆரம்பிச்சு, இந்தியா வரைக்கும் இதுதான் நடந்துட்டு இருக்கு. இவனுங்க திருந்துவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நெனச்சிருப்பீங்க. நோ, நோ, நோ. அதெல்லாம் முடியாது. அது எப்படி திருந்த முடியும்? காலகாலமா வேரூனி நின்றுருக்கோம். திடீர்னு வந்து இவங்க வந்து மாத்திருவாங்களாம். அப்பலாம் மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு, அவனுக்கு போக்குல அவனுக்கு போயிட்டு இருக்கானுங்க. பிளேயர்ஸோட பேர சொன்னோம்னா, அது வந்து ஒரு 15 பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா, அவங்கனால எல்லாத்துக்கும் சான்ஸ் குடுக்க முடியாது உண்மதான். பட் இருந்தாலும் அதிலேயே முக்கியமான பிளேயர்ஸ்களுக்கு சான்ஸ் குடுக்கலன்னா, என்னடா அர்த்தம் இது?